ஓம் சாந்தி. இந்த அழகான நாளுக்கான இனிய காலை வணக்கங்கள். இந்த ஒரு அற்புதமான நாளை சில நிமிடங்கள் தியானத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம். தியானம் செய்வதற்கு முன்பு உங்களது இருக்கையில் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நிமிர்ந்து நேராக வசதியாக அமர்ந்து கொள்ளவும். முதுகெலும்பு நேராக இருக்கவும், பார்வையை நேராக வைத்துக் கொள்ளவும். இன்றைய நாள் அமைதியின் நாள். பின்வரும் எண்ணங்களை உங்கள் மனக்கண்களில் காட்சிகளாக பாருங்கள். இந்த எண்ணங்களோடு பயணம் செய்யலாம். எனது இருக்கையில் நான் வசதியாக அமர்ந்துள்ளேன். நான் ஆழ்ந்து சுகமாக சுவாசிக்கின்றேன். இன்றைய அமைதிக்கான நாளில் என்னை நான் அமைதியின் ஒளியாக உணர்கின்றேன். நான் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கும் அமைதியின் ஒளி. புருவ மத்தியில் திலகமிடும் இடத்தில் உயிர் சக்தியாகிய நான் ஓர் ஒளி புள்ளியாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். என்னை நான் மனக்கண்களால் பார்க்கின்றேன். என் முழு கவனமும் ஒளியாகிய என் மீது உள்ளது. நான் அமைதியின் ஒளி. இதே எண்ணத்தில் நான் நிலைத்திருக்கின்றேன். இந்த முழு உடலில் இருந்தும் என் கவனத்தை அகற்றி புருவ மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என் மீது செலுத்துகின்றேன். நான் அமைதியின் ஒளி. ஆழ்மனதில் மீண்டும் மீண்டும் ஒரு மந்திரத்தை போல எனக்குள் இதை உணர்வு பூர்வமாக சொல்லிக் கொள்கின்றேன். நான் அமைதியின் உயிர் சக்தி. என் மனம் அமைதியாக உள்ளது. மனமும் உடலும் அமைதியாக புத்துணர்வோடு இருப்பதை உணர்கின்றேன். அமைதியின் ஒளிக்கதிர்கள் என் மனம் முழுவதும் நிரம்பியுள்ளது. அந்த அமைதியின் ஒளியானது என் நெற்றியில், கண்களில், முகம் மற்றும் முழு உடலிலும் பரவிக் கொண்டிருக்கிறது. நான் அமைதியின் ஒளி. இன்று நான் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் நான் அமைதியின் ஒளியாக பார்ப்பேன். என் எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அமைதியை பரிசளிப்பேன். இன்றைய அமைதியான நாளுக்கான நல்வாழ்த்துக்கள்.
ஓம் சாந்தி. நான் ஓர் அமைதியான சூழ்நிலையில் மிக சௌகரியமாக அமர்ந்திருக்கின்றேன். இந்த காலை வேளை எனக்கு மிகவும் புத்துணர்ச்சியுடன் அமைதியாக இருக்க உதவி புரிகின்றது. இந்த தியான பயிற்சியானது குழப்பமான சூழ்நிலையிலும் அமைதியோடு இருக்க முடிகின்றது. இதற்காக சில விஷயங்களில் நான் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. இனி என் வாழ்க்கையில் தேவையற்ற கற்பனைக்கும் பயத்திற்கும் முக்கியத்துவம் தராமல் இருப்பதில் மிக கவனம் செலுத்துகின்றேன். நான் எதை அடைய வேண்டும், என்ன ஆக வேண்டும் என விரும்புகின்றேனோ அதை பற்றி மட்டும் சிந்திக்கின்றேன். ஒரு கால் எனக்கு வேண்டியதை ஏற்கனவே அடைந்த உறவினர்கள், நண்பர்களை பார்த்து பொறாமைப்படாமல் வாழ்த்தி மகிழ நான் கற்றுக்கொள்கின்றேன். இப்படி என் மனதிற்கு பயிற்சி கொடுப்பதால் இந்த பயிற்சிக்கு பின்னர் என் வாழ்க்கை சிறப்பாக மாற்றமடைவதை உணர்கின்றேன். நானும் உயர்நிலை அடைய எனக்கு தேவையான அனைத்தையும் எல்லாவற்றையும் விரும்புகின்றேன். அந்த ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்காக ஒவ்வொன்றாக எது அவசியமானதாக முக்கியமானதாக இருக்கின்றதோ அதை முதலில் தேர்ந்தெடுக்கின்றேன். அதற்காக நேர்மையான முறையில் முயற்சி செய்கின்றேன். இதனால் என் உடலும் மனமும் எனக்கு உதவி செய்கின்றது. என்னுடைய புத்தியும் வினாடியில் தீர்மானம் செய்யக்கூடிய சக்தி பெறுகிறது. இதற்காக என் உயர்நிலை அடைய என்னுடைய நல்ல எண்ணங்களை, விருப்பங்களை உதவியாளராக இயற்கையின் பஞ்சபூதங்களும், ஏன் இந்த பிரபஞ்சமே என்னிடம் வந்து சேர்க்கின்றது. இதற்காக என் மனதில் நல்ல எண்ணங்களால் எப்பொழுதும் நிறைத்துக் கொள்கின்றேன். நான் ஆத்மா. என் ஆற்றலை அதிகரிக்கும் இந்த ஒரு தியானத்தை நாள்தோறும் ஒரு விரதமாக உள்ளன்போடு செய்கின்றேன். இதனால் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. என் உடல் புத்துணர்ச்சி அடைகிறது. நான் மட்டுமல்ல, என் குடும்பம், உறவுகள், உடன் இருப்பவர்கள்
அனைவரும் என் மூலமாக அமைதியாக சுகமாக நல்ல ஒரு அனுபவத்தை செய்கிறார்கள். என்னுடைய ஆழ்மனதின் நல்ல எண்ணங்கள், அதன் அதிர்வலைகள் அனைவருக்கும் போய் சேர்கின்றது. இதனால் அனைவரின் ஆசீர்வாதம் எனக்கு வரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. மேலும் என் மனம் சக்தி நிறைந்ததாக மாறுகின்றது. இறைவன் என் ஆத்மாவின் தந்தை சதா அவருடைய அன்பு குழந்தையான, அவரை புரிந்து கொண்ட குழந்தையான என் தலை மீது ஆசீர்வாதம் என்ற வரதானத்தின் கையை வைத்து சதா விஜயி பவ, வெற்றி அடைந்தவர் ஆகுங்கள் என்ற வரதானத்தை அளிக்கின்றார். இந்த ஒரு வரம் என்னை எல்லாவற்றிலிருந்தும் வெற்றியடைய உதவி செய்கின்றது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.